யூடியூப் சேனல் பாக்குற அத்தனை பேருக்கும் நன்றி பூர்வமான ஒரு வணக்கத்தை சரிபடுத்திக்கிறேன். நான் எத்தனையோ புது பாடல்கள் என்னோட கவிதையை வச்சுதான் நான் சினிமா கோசம் எழுதுன அத்தனை பாடலும் பாடியிருக்கிறேன். சினிமா கோசம் போதோ இல்லையோ முதல் உங்களுக்கோசம் நான் பாடியிருக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸுக்கு பாட்டு பிடிச்சதுன்னா நான் யாருன்றது தன்னால தெரியும். உங்களுக்கு இந்த பாடல்கள் பிடிக்குதா, உண்மையிலே பிடிச்சிருந்தா நல்ல ஆதரவு கொடுங்க. நான் பணம் சம்பாதிக்கணும், பெரிய புகழாகணும் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு காலகட்டத்துல எந்த ஒரு பாடலும் கேட்டா அடுத்த செகண்ட்ல நம்ம மறக்கிறோம். காதல் பூக்கள் பூத்தது உன் கண்களில் எனக்கு தெரிஞ்சது, காதல் காவியமானது, காதல் கவிதையை பாடுது. இந்த பாடம் நான் பாடி இருக்கிறேன். இருந்தாலும் யாரும் அதை சட்டம் பண்ணல. இப்படிலாம் இருக்காதீங்க. உண்மையிலே ஒரு கவிதைக்கு ஆதரவு கொடுங்க. காதல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உண்மையான காதல் பாட்டை ரசிக்க முடியும். இன்னைக்கு பாடுற பாட்டு நீங்க தம்மி குத்து, கணம் குத்து, மானம் குத்து, ஒரு குத்துங்கன்னா ஒண்ணுமே இல்லாத டமி பேஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த மாதிரி பாடல் கேட்டுட்டா இன்னும் 50 வருஷம் பொத்து ஒண்ணுமே இல்லாத போடும். இன்னைக்கே ஏகப்பட்ட பேருக்கு சம அறிவு. இந்த அறிவெல்லாம் எழுந்தா அவ்வளவுதான், வாழ்க்கையே என்னன்னு தெரியாம போயிடும். நல்ல பாடல் நல்ல கவிஞர்களை கொடுக்கும் போது நல்ல திறமையை வெளியே கொண்டு வர நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். நான் யாருன்றது எனக்கே தெரியாது, நீங்க சொன்னாதான் நான் யாருன்னு தெரியும். அதே மாதிரி நல்ல கவிதை தான் ஒரு கவிஞனுக்கு கலையாகும். கலை தான் ஒரு கவிஞனை வெற்றி பட வைக்கும். அந்த வெற்றி தான் மக்களோட வெற்றி. அன்னைக்கு காலத்துல டிஆர், அன்னைக்கு காலத்துல பாக்யராஜ், அன்னைக்கு காலத்துல கண்ணதாசன், இந்த மாதிரி பல நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர்கள், நல்ல அவங்களெல்லாம் திருப்படுத்துறாங்க. இளையராஜான்னு ஒருத்தர் இல்லைன்னா இன்பமான பாட்டுகள் இனி நம்ம கேட்க முடியாது. இருந்தாலும் இளையராஜா போல ஒரு நல்ல பாடலை நான் பாடணும்னு நினைக்கிறேன். அவராட்டுமே நல்ல இசைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். திரைப்படத்துக்கோசம் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த திரைப்படத்துக்கு தான் முதல் எல்லா படமும் நான் புது புது பாடல் பார்த்து கொடுத்துருக்கிறேன். அந்த காலையில் காலையை ஜி கன்னி பொண்ணுமே அந்த பாட்டு நான் பாடி ரொம்ப பேர் ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. அப்புறம் காதல் பார்க்கையில் இதுக்கா அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன். அப்புறம் பொள்ளாசி சந்தையில பாடு விலைவசிய அது ஒரு பாடல் பாடி இருக்கிறேன். எல்லாமே என்னோட புது பாடல். நான் உங்களை நம்பிதான் எல்லாமே நான் செய்யறேன். மக்களை எனக்கு ஆதரவு கொடுத்தாதான் நல்ல விஷயத்தை கொண்டு வர முடியும், இல்லைன்னா போயிடும். தயவு செய்து சொல்றேன், நல்ல உண்மையான விஷயத்தை உயர்த்துங்க. ஏதோ யூடியூப் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. யூடியூப்ல யார் என்ன தகுதியை கொடுக்குறாங்க, என்ன அறிவை கொடுக்குறாங்க, என்ன கருணை காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். எத்தனையோ படங்கள் நம்ம பாக்குறோம், எதனா ஒரு படம் தான் நம்ம மனசை தொடும், அதுதான் உண்மை. ஆக்ஷன் ஹீரோன்றது, அடிதடில்ன்றது, கொலை, மாமா, மச்சம், மது, சரக்கு, சாராயம், கர்மம் இதெல்லாம் இன்னைக்கு காலத்துல எடுப்படக்கூடாது. ஏன்னா ஒரு டைரக்டர்னா உண்மையான விஷயத்த மட்டும் தான் தேசத்துக்கு கொடுக்கணும். அதுதான் நாடு விரும்பும், அதுதான் தேசம் திரும்பும், அதுதான் உண்மையான ஒரு டைரக்டர் கொடுக்கக்கூடிய. எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை, நல்ல வார்த்தைன்னா, ராமராஜர் நடிகர் ராமராஜர் பீடி, சிகரெட், தண்ணி இந்த கருமத்தெல்லாம் அவர் எதுவுமே காட்ட மாட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படியே தான். அதே மாதிரி வர பாதையில் தான் நானும் வந்திருக்கிறேன். காமராஜுக்கு அடுத்து ராமராஜுக்கு அடுத்து இந்த சுப்பிரமணிய கார்த்திகன், இதெல்லாம் நல்லது செய்யணும்னா நான் திரைப்படத்துல வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமாவை பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை. நான் சினிமாவை பார்த்து கிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏன்னா எனக்கு அந்த படத்தை பார்க்கணுன்றத விட பிடிக்கல, அவ்வளவுதான். எனக்கு நல்லா எனக்கு பிடிக்கின்ற அளவுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நான் சொன்னது நன்மை, உண்மை. இதுதான் ஜெயம்.